ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இனி ஒரு புது வீடியோ. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்ஹாரி மேப் தான் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் மறக்காமல் எல்லோரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கள் காய்ஸ். இதுதான் நம்ம எம்எஸ்கே தமிழன். இந்த வீடியோவில் இந்த ரோட் டு கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சரி, மாஸ்டர் போவோம், இந்த அடி சீசனில் முடிச்சிடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இறங்குற இடத்துல பெரிய சம்பவம் ஒன்று நடந்துடும் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இறங்குறப்போ தான் இது பார்ப்போம். நான் எங்கிறதுன்னு பிளான் போடுவோம் கைஸ். பிளான் போடுறப்போ கமாண்டட் போஸ்ட்டில் இறங்குவோம். அங்கே இறங்குற உடனே ஒரு கில்லு கிடைக்கும். அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே இறங்குற பாருங்க கைஸ். இந்த இறங்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு 6 மெம்பர்ஸ் கரெக்டாக இறங்குனாங்க. 6 பேர் கைஸ். 6 பேர் அடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்துட்ருக்கும்போது தான் அங்கே 6 பேருமே கொஞ்சம் பிளேயர்ஸாக இருப்பாங்க. இறங்கிட்டோடனே பார்ப்பேன், உள்ளே அந்த வீடியோவில் போகலான்னு பார்ப்பேன் கைஸ். பாருங்கள், நீங்களே பாருங்கள். இறங்கினோடனே பாருங்கள், கண்ணிலே இறங்குற பாருங்கள். நான் இறங்கினோடனே M4A1 கிடைக்கும் கையில். M4A1 எடுத்துகிட்டு போவேன். பார்த்து பாருங்கள், உள்ளே எனிமி காட்டுதான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. உள்ளே பார்ப்பேன் கைஸ். உள்ளே வர திறப்பான். ஒரே அழுத்து தான், அழுத்தி பிடி போய் அப்படின்னு அழுத்துவேன். நான் கைடுவேன். அப்புறம் கீழே அடிச்சிடுவேன் கைஸ். அப்புறம் M10 எடுத்துருவேன். M10 எடுத்துகிட்டு இப்போ மேலே போகலாமே, சரி மேலே போகலான்னு போவேன் கைஸ். மேலே போனால் தான் தெரியுது மேலே யாரும் இல்லை. அப்புறம் பார்த்தா அங்கே ஒருத்தர் தூரத்தில் அங்கே ஃபைட் எடுத்துகிட்ருப்பான். அப்புறம் என் ஃப்ரெண்டு கீழே குதிச்சிருவான் கைஸ். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொல்லுவான், கீழே ஒருத்தர் இறங்காண்டா, இறங்குடா அப்படின்னு சொல்லுவான். சரி இறங்கினேன். இறங்கினோடனே இதோ எனக்கு தெரியாது இனிமே எங்கே இருக்கான், அது இங்கே இருக்கான்னு சொன்னான். சரி அடிக்கலான்னு பார்ப்போம். ஒன்றும் பண்ண முடியல. M10 ஒரு அடி அடிப்பான், அவன் கில் அடிப்பான். அப்புறம் கில் அடிச்சுட்டு இருக்கும்போது லூட் அடிக்கலான்னு போவான் கைஸ். லூட் அடிக்கிறப்ப தான் சொல்லுவான், இனிமே அங்கே ஒருத்தர் இருக்கான்டா அப்படின்னு. அப்புறம் M10 எடுத்துட்டு நம்ம M590 எடுத்துருவேன். அப்புறம் இங்கே போனால் ஒரு எனிமி வந்து அப்படியே வெட்ட வெளியில் இருப்பான். ஹெட்ஷாட் அடிக்கலாம் பார்ப்பேன், ஆனால் 66 போனோன்னு ஓடிடுவாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு உள்ளே போய் கில் அடிச்சிடுவான். ஃப்ரெண்டு அவனை நாக் பண்ணோன்னே போய் கீழே வச்சுட்டு லூட் அடிப்பேன். நம்மளுக்கு கன்று புல்லட் இல்லைன்ட்டு லூட் அடிச்சுட்டு வெளியே போனால் அங்கே இது வெண்டிங் மிஷின் எல்லோரும் அடிச்சுப்பானுங்க. சரி போவோம்னு போனப்போ தான் தெரிஞ்சது வெண்டிங் மிஷின் வந்தால் எவனும் இல்லை அப்படின்னு நினச்சி இல்லை. சரி மேலே போவோமே சொன்னேன். ஃப்ரெண்டே மேலே ஒருத்தர் இருக்கான்டான்னு. ஃப்ரெண்டு ஏறினாரு, அப்புறம் இறந்துட்டார். ஃப்ரெண்டை ரிவே பண்ணலான்னு பார்த்தேன். அவனே இறங்கி வந்திருப்பான். ஒரு அடி அடித்து நாக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டை ரிவே பண்ணியிருப்பேன். ஒருத்தர் இறங்குறப்ப தெரியுதா கைஸ். அவன் இறங்கினோடனே எங்கே இறங்கியிருப்பானே தெரியாது. ஃப்ரெண்டு இறங்கினான்னு சொல்லுவான். ஆனால் நான் போவேன், மறுபடியும் போய் பார்ப்பேன். வெளியே இறங்கலை, வேறு எங்கேயோ ஓடுதோ கைஸ். இவனையும் ஒரு தட்டி கில் அடிப்பேன். அவ்வளோதான், ஓசிக்கல். ஃப்ரெண்டு மனசு விட்டுருவாப்பில். இப்போ போய் ஃப்ரெண்டை ரிவே பண்ணி விட்டுருவான். கில் வச்சிடனோடனே ஃப்ரெண்டை ரிவே பண்ணி விட்டுட்டு சரி ஃப்ரெண்டை ரிவே பண்ணிடலாம், நம்ம செத்துட்டோம்னா மேட்ச் காலி ஆகிடுமேனு. அப்புறம் வெளியே வந்து பார்ப்பாங்க கைஸ். அவன் ஓடிடுவான். அதை பாருங்கள், இங்கே இருக்கா கில்லு வந்துச்சா, அது அவங்க ஓடுறான் பாருங்கள். அவன் வந்து ஓடிட்டு ஓடுறானா, அவன் ஓடிடுவான். அப்புறம் வந்து அவனை தெரிஞ்சுக்கிட்டு போவேன். சரி நம்ம போய் அவனை கில் அடிச்சிடலாம், டீம் ஒய்ப் ஆகிடுமேன்னு நினைப்பேன். சரி போனான் கைஸ். அந்த வீட்டுள்ள போயிருப்பான் அவன். அப்புறம் தான் வீட்டுள்ள இருக்கான்னு சொல்லுவான் ஃப்ரெண்டு. உள்ளே போய் பார்த்தா உள்ளே தான் இருப்பான். இந்த உள்ளே போகிறானா, ஒரு டேமேஜ் கொடுத்துட்டான். அப்புறம் ஃபுல் டேமேஜ் ப்ரைக்ஸ். அப்புறம் ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டோடனே அப்படியே ஏறலாம். இங்கே அவன் சுற்றி க்ளோவல் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து வருவார். அவனுக்கு டேமேஜ் ஆனான்னு சொல்லுவேன். ஃப்ரெண்டு அந்த சைடு க்ளோவல் உடைக்க ட்ரை பண்ணுவார். அவனுக்கு இந்த சைடு க்ளோவல் வந்ததுனால அவன் என்ன பண்ணியிருப்பான், இங்கே உட்காந்து மிரிக்கெட் போட்டிருப்பான் கைஸ். அப்புறம் எகிரி ஒரு அடி அடிப்பேன், ஹெட்ஷாட் எகிரி ஒரு அடி அடிப்பேன், டீம் எப்படின்னு காட்டும். அப்புறம் வந்து இங்கே நான் வந்தோடனே ஃப்ரெண்டு லூட் அடிச்சுட்ருப்பார். வந்துட்டோடனே போயிடுவேன் வேறு எங்கேயாவது நம்ம போகலாமா கில் அடிக்க எடுத்துருக்குன்னு. ஆட்டோ இருக்கும், ஆட்டோ பிடிச்சி போகலாம் பார்த்தா அவங்க இனிமேல் ஃபைட் பண்ணுறாங்களா. வந்தோடனே கொஞ்ச நேரம் உட்காந்து கைஸ். கொஞ்ச நேரம் அது ஒரு வேலை இருந்தது, அதனால உட்காந்து வந்தேன். அப்புறம் அது ஆன்லைன் வந்துட்டேன். இப்போ பாருங்கள், போயின்னே இருப்பேன். இங்கே இதுவாகிடும். இந்த இடத்துல குதிக்கலான்னு பார்ப்பேன், அதை கம்பத்தில் போட்டு கீழே வந்துடுவேன். அப்புறம் போயிட்டே இருப்பேன். ஒரு கில்லு கிடைக்கும். கில்லு இருக்காது, ஒருத்தர் இருப்பான் எனிமி. ஆனால் அவன் எங்கே இருப்பான்னு எங்களுக்கும் தெரியாது. சரி வாடா ஃப்ரெண்டை நம்ம வண்டியில் போகலாம் அப்படின்னு சொன்னேன்.
அவங்களும் நீ நீ ஓட்டு அப்படின்னா நான் எனக்கு ஓட தெரியாது நீ ஓட்டு அப்படின்னு சொன்னேன் கைஸ். இந்த ஈல் பிஸ்டல் எடுக்கலான்னு தான் பார்த்தேன், எடுக்கலை. அப்புறம் இங்கே போனால் இங்கே ஒரு நாக் பண்ணலாம், அந்த கில்லு இங்கே இருக்குது. அப்புறம் கைஸ் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10 சப்ஸ்கிரைபர்ஸ் போகலாம். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இந்த இடத்துல ஆட்டோ எடுத்துகிட்டு போகலான்டா அப்படின்னு சொல்லுவேன் கில் அடிக்கிறதுக்கு. அப்புறம் ஆட்டோவில் போகிறப்ப தான் சொல்கிற மாதிரிங்க. இப்போ இந்த ஃப்ரெண்டு போகிறாரா, சரி வாடா போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கு சும்மா போகிறது, ஆட்டோ இருக்கே ஆட்டோவில் போகலாமான்னு கேட்டேன். சரி போகலாம் வாடான்னா. இந்த ஆட்டோ நான் வந்து ஆட்டோ கிட்டே போவேன். இந்த பாருங்க ஆட்டோ கிட்டே போயிட்டேன்னா நானாக நினைப்பேன் ஆட்டோ நம்ம ஓட்டலாம் அப்படின்னு நினைப்பேன். சரி இருங்க அந்த டோக்கான் பிடிச்சி ஃப்ரெண்டுக்கு இது போட்டுடலாம், ஃப்ரெண்டு கன்னுக்கு போடலாம் அதை அப்படின்னு நினச்சேன். சுற்றி நான் எனக்கு போட்டுக்கினேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் யூஎம்பி ஃப்ரெண்டுக்கு போட்டு விட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டு வண்டி ஆட்டோ ஃப்ரெண்டு நீ ஓட்டலாம்ண்ணா, எனக்கு ஓட்ட தெரியாது நீயே ஓட்டு அப்படின்னு வச்சுட்டேன். ஃப்ரெண்டு போய் அங்கே வாடா அர்சனல் ஓப்பன் பண்ணியிருக்கான், இந்த அர்சனல் எனிமி அடிக்கலான்னு பார்ப்போம். அர்சனல் கிட்டே போகிறப்ப தான் தெரிஞ்சுது அங்கே 3 பேர் என்ன. சரி போவோமேனு போனோங்க. அப்புறம் அர்சனல் கிட்டே பாருங்கள், இந்த போகிறப்போ ஒரு எனிமி காட்டும் அர்சனல் ட்ராக்கரில். அப்போ தான் தெரிஞ்சுது அவன் தனியாக ஆள். நான் நினைப்போம் எனிமி இங்கே இருக்கான்னு நினைப்போம். ஆனால் அந்த எனிமி அர்சனல் கிட்டே ஓடிட்டுருப்பான். அப்புறம் அவன் எங்களை பார்க்கல, அர்சனல் கிட்டே ஓடுவான், M10 வச்சுருப்பாங்க. இல்லை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. போனோம் இந்த போகிறப்போ இந்த இங்கே வந்து என் ஃப்ரெண்டு அடிச்சிருப்பார். இங்கே வந்து அவனை அடித்து கில் வச்சுருவேன். இந்த க்ளோவில் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ். M5 அடித்து வச்சோடனே கில் அடித்து விட்டோடனே இங்கே என்ன ஆயிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.